Hello everybody. Hi. Good evening. Welcome to Vedantu and நாங்க Shravanee ma'am. So எல்லாரும் live class வந்தாச்சா? So யாரெல்லாம் class வந்திருக்கீங்க? Just put a hi in the chat section immediately. And then இப்போ class வந்திருக்கிற எல்லாருமே smash the like button பசங்களா. நம்ம சேனலை இதுவரைக்கும் வந்து யாராச்சும் subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா please do hit the subscribe button because உங்களுக்கு வந்து super duper exciting content வந்துகிட்டே இருக்கு. சரியா? Okay? So யாரெல்லாம் கிளாஸ் வந்திருக்கீங்க just say a hi. கிளாஸ்க்கு வந்து ஏன் மேம் லேட்டு அப்படின்னா வந்து I went to the 10th standard live. So 10th standard live முடிச்சுட்டு வரதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து ரீசன். ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், ரெடி? Just a minute. PDF நான் முடிச்சிட்டு தரேன்டா. இப்பதானடா லைவ் முடிச்சிட்டு இந்த லைவ் ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குள்ள அயனைசேஷன் எனர்ஜினா என்ன? அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? இப்போ எனக்கு வந்து I have to remove an electron. ஒரு எலக்ட்ரானை நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரிமூவ் பண்ண போறேன் outermost orbitalலேருந்து. அதுக்கு வந்து எனக்கு எவ்வளோ டைம் வந்து ஆகும், சரியா? அதுக்கு வந்து எனக்கு how much time will it take? அதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி. ஓகே, ஸோ அதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி. ஓகே, ஸோ எல்லாரும் அசம்பிள் ஆகிட்டீங்க அப்படின்னா சாட்ல தீ மின்னல் தெரிக்க விடுங்க and do share the link with all of your friends. ஓகே, ஸோ மிஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணிடுங்க அப்படின்னா லிங்கை வந்து ஷேர் பண்ணிடுங்க ஸோ தட் they also will join the live right now. ஸோ நேற்று கிளாஸில் எந்த ப்ராப்ளம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்? நேற்று கிளாஸில் எந்த ப்ராப்ளம் வரைக்கும் பார்த்தோம்? டெய்லி டார்கெட் PDF கொடுங்க, தோ தந்துடுறேன். I'll give you right now. Yes, I have given in the chat. Chatல கொடுத்திருக்கேன் பாருங்க. Okay, so I have given in the chat. Okay, அக்ஷயா வந்திருக்காங்க. 10th வந்து நான் I'll give it in the comment section. 10thல முடிச்சிட்டு லாஸ்ட் கிளாஸ் PDF தரேன், அப்லோட் பண்றேன். ரெண்டுத்தையுமே சேர்த்தே நான் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ let us dive into the Vedantu உடைய ஆஃப்லைன் கிளாஸஸ். ஏன் மேம் ஒவ்வொரு கிளாஸ்லையும் வந்து இதை சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து அது ஒரு வருத்தம் அப்படின்னு வந்து சொல்லுவேன். பிகாஸ் ஆல் இண்டியா லெவல் எக்ஸாம்ஸில் வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் ஷுட் ரியலி டாப். ஓகே, ஸோ வந்து இப்போ ஆல் இண்டியா லைக் நார்த் இண்டியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து they are starting in from the class 9th 8thலேருந்தே வந்து நான் ஜேஇக்கு படிக்க போகிறேன், நீட்டுக்கு படிக்க போகிறேன் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அவங்க வந்து படிக்கிறாங்க. அவங்களுக்கு அதுக்கான ஒரு டைமும் வந்து கிடைக்குது. பிகாஸ் ஸ்கூல் டைமிங் இஸ் நாட் தட் ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதுனால. பட் நமக்கு இங்கே வந்து பப்ளிக் எக்ஸாம் மார்க்கும் நம்ம இம்பார்ட்டன்ட், ஸ்கூலுக்கும் கண்டிப்பாக அந்த ஸ்கூல் டைமிங் ஸ்ட்ரிக்டாக இருக்குது. அப்படிங்கிறப்போ நீ ஜேஇ ப்ரிப்பரேஷனில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வேதாந்துல என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக ஐ ஹாவ் டு டெல் யூ, இல்லையா? ஓகே, ஸோ எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. PDF நான் வந்து சாட்ல கொடுத்துருக்கேன், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வேதாந்துடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல மட்டுமே அண்ணாநகர்ல, சென்னையில் அண்ணாநகர், வேளச்சேரி, ஆவடி, போரூர், தாம்பரம், பெரம்பூர் அண்ட் பெருங்குளத்தூர் இவ்வளோ பிளேசஸ்ல இருக்கு. அதை தாண்டி மதுரை, திருச்சி அண்ட் கோயம்புத்தூர்லையும் இருக்கு. ஓகே, ஸோ இந்த கிளாஸஸ்ல நீங்க வந்து 90% வரைக்கும், ஓகே 90% வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து வேணும் அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு IVSAT இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வந்து எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ்ல வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். Now coming to the question, why Vedantu when so other centers nearby? எங்க வீடு பக்கத்துல நிறைய அதர் சென்டர்ஸ் வந்து இருக்கிறப்போ ஏன் வேதாந்து அப்படின்னா மற்ற சென்டர்ஸ்ல டாப்பர்ஸ்க்கு மட்டுமே வந்து, அதாவது ஆல் இண்டியா ரேங்க் டாப்பர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ஒரு பர்சனலைஸ்டு அட்டென்ஷன் வந்து கிடைக்கும். ஆனால் in Vedantu each and every student உங்களுக்கு அந்த personal attention வந்து கிடைக்குது. Also
ஒவ்வொரு எக்ஸாம்ஸோடைய டிஃபிகல்ட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு வந்து they are going to help you out and there is going to be parent app, doubt solving app, smart clickers in the classroom and உங்களுடைய மார்க் வந்து 100% வந்து improve ஆகும். You are giving a guarantee or else 100% of your fees will be given back to you. Okay? மேம் போர்டை சார் கிட்ட இருந்து பிரிச்சது நீங்க தானா மேம்? நான் இல்லை, ஆக்சுவலி வந்து ஒரு இது வந்து வச்சிருக்கோம் ரூல்ஸ். என்ன ரூல்ஸ் அப்படின்னா, யாருக்கெல்லாம் பெய்டு கிளாஸஸ் இருக்கோ, ஏன்னா இருக்கிறது 2 ரூமு தான் சரியா, யாருக்கெல்லாம் பெய்டு கிளாஸஸ் இருக்கோ அவங்க வந்து ரூம்ஸ் வச்சிருக்கணும். அதுக்கப்புறமா யாருக்கெல்லாம் 12th ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கும் வந்து இந்த பெரிய ரூம் எடுத்துக்கணும். 9th ஸ்டாண்டர்ட் அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் வந்து அப்போ வந்து இந்த ஸ்மால் ஸ்க்ரீன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டேர்ன்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து அந்த மாதிரி வந்து பிரிச்சாச்சு. ஆஷா மேம்க்கு இன்னைக்கு வந்து பெய்டு கிளாஸ் இருக்கு, எனக்கு வந்து 12th கிளாஸ் இருக்கு. அதனால யாழ் சார் வந்து 9th and 11th வந்து பாட் செட்டப்ல நடத்திட்டு இருக்காரு, தோ இட் வாஸ் நாட் அவைலபிள் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்தியாவுடைய டாப் டீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து டீச் பண்ண போறாங்க. ஓகே, அண்ட் யூ வில் பி ஹேவிங் அ டெடிகேட்டட் அகாடமிக் மென்டார். ஸோ உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு டீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் அதை தாண்டி யூ ஆர் going to have personal teachers also here and 3-way doubt solving. Okay, so class la anyway teacher is going to be for you. Okay, so class முடிச்சிட்டு பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து doubt app ல நீங்க என்னேரம் doubt போட்டாலும் உடனே உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படினா அந்த doubts வந்து solve ஆகி வந்துரும். And there is going to be smart clickers and 100% your mark will improve or else they'll give back your fees. Okay, so இப்போ இதுல ஒரே ஒன்று தான், the seats are getting filled up so fast. Okay, so அதனால மறக்காம book visit to the nearest learning center click பண்ணி எல்லாருமே வந்து அந்த ஃபார்மை fill பண்ணிடுங்க so that the team will contact you. NEET and JEE க்கு வந்து we have launched a selection guarantee batch and ஸ்பெஷலா NEET ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா rank improvement batch வந்து launch பண்ணிருக்காங்க. ஸோ அந்த பேட்ச்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க இங்க வந்து தெளிவா பார்க்கலாம். யாரெல்லாம் ரிப்பீட்டர்ஸ் முக்கியமா இன்ட்ரெஸ்டடோ நீங்க இதை வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ எனி ப்ரோக்ராம்ல நீங்க IVSAT இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் எழுதினீங்க அப்படின்னா 90% வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, சூப்பர். ஸோ லெட்ஸ் பிகின் த கிளாஸ். ஓகே, டக்கு நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். யாரெல்லாம் தீமினல் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்கீங்க, யாரெல்லாம் வந்து தீமினல் பேட்ச் ஜாயின் பண்ணல, யாரெல்லாம் இன்னும் தீமினல் பேட்ச் ஜாயின் பண்ணல சாட்ல நோ அப்படின்னு சொல்லுங்க. யாரெல்லாம் ஆல்ரெடி தீமினல் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க யாரெல்லாம் ஆல்ரெடி யூ ஆர் 3மினல் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கலாம் தீமினல் அப்படின்னு சொல்லுங்க. அவங்கலாம் எஸ் அப்படின்னு வந்து சொல்லுங்க. எஸ்ஸா நோவா? தீமினல்னா எஸ், தீமினல் இல்ல அப்படின்னா நோ, பெய்டு பேட்ச் ஜாயின் பண்ணலனா நோ. ஏன் ஜாயின் பண்ணல, ஏன் அப்படின்னா சி இதை விட ஒரு பெஸ்ட் பேட்ச் இருக்கவே முடியாது அட் திஸ் லோவஸ்ட் காஸ்ட். ஒரு வருஷத்துக்கே பார், நீ ரீசார்ஜ் கூட ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ கம்மி ரூபாய்க்கு பண்ண முடியாது. ஒரு வருஷத்துக்கே just at the cost of 3,999. ஓகே, ஹோல் இயர்க்கே வந்து பாத்தீங்கன்னா வெறும் 3,999. ஓகே, சோ இப்போ அதுல வந்து உங்களுக்கு இப்போ புதுசா ஒரு ஃபீச்சர் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கோம். என்ன தெரியுமா, நீங்க ரெக்கார்டிங் பாக்குறப்போ டவுட் கேட்டா கூட உடனே டவுட் சால்வ் ஆகும். நீ லைவ் கிளாஸ் டெய்லி 2 மணி நேரம் வருவியா, அந்த லைவ் கிளாஸோட ரெக்கார்டிங் பாப்பியா, அந்த ரெக்கார்டிங் இல்ல லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன்னா ரெக்கார்டிங் பாக்குறியா, ரெக்கார்டிங் அப்போ டவுட் கேட்டா கூட உடனே அந்த டவுட்ஸ் வந்து சால்வ் ஆயிடும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வி-படி ஃபீச்சர் ஃப்ரீயா தருது. வி-படில டாபிக் வைஸ் சாப்டர் வைஸ் ரெக்கார்டட் வீடியோ இருக்கு. ஆல்சோ பாத்தீங்கன்னா எவ்ரி சண்டே வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல மார்க் டெஸ்ட் வந்து இருக்கு. அண்ட் டெய்லி ஸ்டடி பிளான்ஸ் வந்து உங்களுக்கு நாங்க ஆஸ் யூஷுவல் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. நாங்க தான் டீச் பண்ண போறோம். யாரு? தமிழன் சார் தமிழுக்கு டீச் பண்ண போறாரு, கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் மேக்ஸுக்கும் ஜனஸ்ருதி மேம் டீச் பண்ண போறாங்க, அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு நானு, பிசிக்ஸுக்கு யாழினியன் சார், அண்ட் பயாலஜிக்கு ஆஷா மேம். ஓகே, சோ இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு ஒரே பிளேஸ்லயே வந்து கிடைக்குது. அண்ட் ஆல்சோ யூ ஆர் கோயிங் டு கிவ் யூ த PDF, எவ்ரி கிளாஸஸ் உடைய பிடிஎஃப் உங்களுக்கு நாங்க கொடுக்க போறோம். ஓகேவா? சோ தயவு செய்து தீமினல் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோ. ஜஸ்ட் காஸ்ட் நீ என்ன பார்த்துட்டு இருக்க, நீ யோசி, எஜுகேஷனுக்கு செலவு பண்ணு, நீ அதுக்காக ஒர்த்தா படிச்சு மார்க் வாங்கி காட்டு. யுவர் பேரண்ட்ஸ் வில் பி ரியலி வெரி ஹாப்பி ஃபார் யூ. ஓகே, நீ ஏன் உன்னை ஆன்லைன் கிளாஸ் சேர்த்து விட மாட்டாங்கன்னா, நீ ஜாயின் பண்ணிட்டு நீ கிளாஸே பார்க்க மாட்டேடா அப்படிங்கிறதுக்காக தான் சேர்த்து விட மாட்டாங்க. நீ கரெக்டா ஜாயின் பண்ணி எவ்ரிடே கிளாஸை கரெக்டா அட்டென்ட் பண்ணி சொல்றதை படிச்ச அப்படின்னா
you will score definitely super mark. Okay, so வாங்கப்பா ஒரு ஃபார்முலாவை ஒரு ரீகால் பண்ணிட்டு நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணலாம். Okay, so yeah, so coming to the formula, so PDF in the description. இது வந்து இப்போ உங்களுக்கு என்ன PDF வந்து நான் லைவ் சாட்ல கொடுத்திருக்கேன் அப்படினா டெய்லி ஸ்டடி பிளான் உடைய PDF வந்து கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. ஓகே, யா, டெய்லி ஸ்டடி டார்கெட் எதுல அப்லோட் பண்றீங்க? நல்ல கேள்வி. அதுவே யாருக்கெல்லாம் தெரியாது அவங்கலாம் கொஞ்சம் மீ அப்படின்னு கொஞ்சம் சாட்ல போடுங்க. அப்போ என் கூட நீங்க சரியா ஃபாலோ அப்பே பண்ணல கிளாஸுக்கு, அதுதான் எனக்கு தெரிய வருது. கிளாஸஸ் வந்து ப்ராப்பரா you are not doing the follow ups. Am I correct? Okay, I'll give you the link of the video. ஆல்ரெடி ஒரு 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. 20,000 பேர் தமிழ்நாடுல வந்து அந்த டெய்லி ஸ்டடி பிளான்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க எவ்ரிடே. ஓகே, ஸோ த காம்படிஷன் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்டு. 20,000 பேர் அந்த டெய்லி ஸ்டடி பிளானை டெய்லி படிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து பின் பண்ணியிருக்கேன், இப்போ அந்த கமெண்ட்ஸில் நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி போயிட்டு பார்த்துட்டு வாங்க, சரியா? ஓகே, டன். அதோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ்லையும் நான் PDF அப்லோட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ கமிங் டு த ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு K which is equal to இது யாருக்குப்பா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு 2.303 by T into log of A0 by A. What is this A0? கொஞ்சம் ஃபாஸ்டாடா. A0னா என்ன? A0னா என்ன? What is A0? A0னா என்னப்பா? இனிஷியல் கான்சென்ட்ரேஷன். வெரி குட். A0 அப்படிங்கிறது வந்து இட் இஸ் இனிஷியல் கான்சென்ட்ரேஷன். ஓகே, வெரி குட். ஓகே, ஸோ A அப்படிங்கிறது அப்போ இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கான்சென்ட்ரேஷன். T ஹாஃப் அப்படிங்கிறது வந்து என்னது? ஹாஃப் லைஃப். இனிஷியல் ரியாக்டன்ட் வந்து பாதி ரியாக்ட் ஆக எவ்வளோ டைம் எடுக்கும்? இனிஷியல் ரியாக்டன்ட் பாதி ரியாக்ட் ஆக எவ்வளோ டைம் எடுக்கும்? அதுதான் வந்து இந்த ஹாஃப் லைஃப். ஓகே, அடுத்து வந்து நம்ம என்ன பார்த்தோம்? அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் பத்தி நம்ம வந்து பார்த்தோம், ரைட்? ஸோ அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா K which is equal to A into e power minus EA by RT. ஓகே, ஸோ இதில் இந்த ஏங்கிறது என்னது? ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர், ரைட்? K என்னது? நம்மளுடைய K, what is this K? Rate constant. EA என்னது? ஆக்டிவேஷன் எனர்ஜி. ரியாக்டன்ட் ப்ராடக்டா கன்வெர்ட் ஆக எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும்? ஓகே, அதுதான் வந்து என்னது அப்படின்னா நமக்கு வந்து we call it as activation energy. அந்த மேம் அந்த வீடியோல எக்ஸாக்ட்டா சொல்லலையா? புரியலடா. அடுத்து பாத்தீங்கன்னா R is the gas constant and T வந்து temperature. ஓகே, ஸோ நேத்து நம்ம பார்த்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நீங்க சால்வ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டோன்ட் வரி, ஐ வில் கிவ் யூ த PDF. ஸோ இன்னைக்கு நம்ம எதுலேருந்து வந்து கண்டினியூ பண்ணணும்? எக்ஸாம்பிள் 6 பார்த்துட்டோமா? எக்ஸாம்பிள் 6 பார்த்துட்டோமா? நோ, பார்க்கல. கரெக்டா? ஓகே, ஸோ லெட் அஸ் கண்டினியூ வித் எக்ஸாம்பிள் 6. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் 6லேருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ கவனிங்கப்பா, கரெக்டாக கவனிங்க. கன்வர்ஷன் வந்து இல்லையா? சரி, நான் அப்லோட் பண்ணிடுறேன். அது ஒன்று மட்டும் தான் நான் அப்டேட் பண்ணல, மற்ற எல்லாமே கொடுத்துட்டேன். அது ஒன்று மட்டும் கொடுத்துறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். Show that in case of first order reaction, the time required for 99.9% completion is nearly 10 times the time required for half completion of the reaction. Okay, என்ன கேக்குறாங்க? ஒரு first order reactionல 99.9% அந்த ரியாக்ஷனை கம்ப்ளீஷன் பண்றதுக்கு, ஒரு ரியாக்ஷனை 99.9% கம்ப்ளீட் பண்ண தேவைப்படுற டைம் வந்து 10 times of T half இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. So they have given the order of the reaction is 1. Order of the reaction வந்து 1. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மூட்டைப்பூச்சி தானே? ஓகே, மூட்டைப்பூச்சினா மூட்டைப்பூச்சி அலர்ட் சொல்லிடுங்க, பிளாக் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? மூட்டைப்பூச்சி வந்துச்சுன்னா லெட் மீ நோ. ஸோ பாருங்க, நமக்கு ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து 1 அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ வாட் ஆர் தே டெல்லிங்? மேம் ரெக்கார்டு தான் மேம் பார்ப்பேன், லைவ்ல இருந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். ஓகே, டன். ஸோ டைம் ரெக்வயர்ட் ஃபார் 99.9% வந்து நமக்கு 99.9% வந்து 10 times of
T50 அதாவது T half 10 times the time required for half completion அப்படின்னு சொல்றாங்க. T50 அப்படிங்கிறது என்னது? It is T half. T50 அப்படிங்கிறது வந்து T half. கரெக்டா? ஓகே. So நம்ம rate constant ஓட ஃபார்முலா என்ன? First order reaction K which is equal to 2.303 divided by T into log of A0 divided by AT. Okay? So இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. கரெக்டா? இதுதான் நம்மளுடைய rate constant ஃபார்முலா. இதுதான் நம்மளோட rate constant formula. T half ஓட formula என்னது? What is the formula of T half? So T half which is equal to 0.6932 divided by K. Correcta? 0.6932 divided by K. Clear? So இதுதான் வந்து நம்மளுடைய T half. ஓஹோ இதுல கலர் போடலாமா? வெள்ளை கலர் நல்லா இல்ல, சிவப்பு கலரும் நல்லா இல்ல. இந்த கலரும் நல்லா இல்ல. எஸ் ப்ளூ கலர். டன். போர்ட் தெரியுதா? ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.6932 டிவைடட் பை கே இதான் நம்மளுடைய ஃபார்முலா. கரெக்டா? சரி, இப்போ ஒரு சில டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு கிளியரா சொல்லுங்க. இந்த டி ஹாஃப் வந்து இருக்குல்ல, சாரி இந்த T99 டைம் ரெக்வயர்ட் ஃபார் 99%. இது 99.9 கொடுத்துருக்காங்க, நான் தப்பா எழுதுறேன் பார், 99.9%. ரைட். ஸோ இப்போ இதில் வந்து A0 உடைய வேல்யூ வந்து என்னது? What is the value of A0? What is the value of A0? A0 அப்படிங்கிறது வந்து இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் டா. ஓகே, A0 அப்படிங்கிறது வந்து இனிஷியல் கான்சென்ட்ரேஷன். இந்த இனிஷியல் கான்சென்ட்ரேஷனோட வேல்யூ வந்து எப்பயுமே 100ஆ தான் இருக்கும். இந்த இனிஷியல் கான்சென்ட்ரேஷனோட வேல்யூ வந்து எப்பயுமே வந்து 100ஆ தான் வந்து இருக்கும். யுவா Rugged ma'am, எப்படி இருக்கீங்க? Do you remember me? Yes, I can remember that I have seen this message. என்ன வந்து Rugged ma'amனு கடைசியா கூப்பிட்டு 2 வருஷம் ஆச்சு. 1 year கம்ப்ளீட்டா ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். பிஃபோர் 1 year தான் நான் இந்த பேரை வந்து கேள்விப்பட்டிருக்கேன். கரெக்டா? What are you doing? How are you? இப்போ என்ன காலேஜ் முடிச்சிருப்பீங்க நீங்க இல்லையா? நைஸ். I am good. I am super good. ஸோ A0 உடைய வேல்யூ வந்து என்னது அப்படின்னா மூட்டைப்பூச்சி இல்லை, அது ரக்கட் மேம் வந்து நம்ம செல்ல புள்ள தான், அவங்க மூட்டைப்பூச்சி இல்லை. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சம்படி கால்ட் மீ ரக்கட் மேம். அப்போ நான் ரொம்ப ரக்கடாக இருந்தேன், எனக்கு இப்பயும் அப்படியே தான் இருக்கு, அதை விட ரக்கடாக இருக்கேன். ஆனால் நீங்கள் இப்போ யாரும் கூப்பிடல, அவ்வளோதான். ஸோ A0 அப்படிங்கிறது வந்து இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் விச் இஸ் 100. ஓகே, அப்புறம் A அப்படிங்கிறது வந்து என்னது? அதுதான் மிச்சம் இருக்கிறது இல்லையா? ஸோ 100ல் 99.9 ரியாக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, 100ல் 99.9 வந்து நமக்கு ரியாக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து, நான் சொல்றது கேட்கலையா? மைக் ஆன்ல தாண்டா இருக்கு. மீதி என்னப்பா? 0.1. ரைட், 0.1 கான்சென்ட்ரேஷன் மட்டும் தான் நமக்கு மீதி இருக்க போகுது. நீ சாட்ல என் கூடவே சேர்ந்து ஆன்சர் பண்ணு. எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்கடா. எவ்ரிபடி லைக் பட்டனை கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிடுங்க, சரியா? சூப்பர். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா சால்வ் பண்ண போறோம். ஒன்ஸ் அகைன் ஐ எம் கோயிங் டு கிவ் த ஃபார்முலா. ஒன்ஸ் அகைன் நான் வந்து ஃபார்முலா எழுத போறேன். ஹெல்ப் மீ அவுட். ஸோ கரெக்டாக அந்த ஃபார்முலா நம்ம வந்து எழுதிடலாம், சரியா? ஓகே, வெள்ளை கலர்ல எழுதி பார்ப்போம், அதுல கருப்பு கலர் எழுதி பார்ப்போம். K which is equal to 2.303 divided by T into log of A0 divided by A. கரெக்டா? ஸோ இதான் நம்மளுடைய ஃபார்முலா. ரைட், கிளியரா? போர்டு தெரியுதுல்ல? ஓகே, டன். போர்டு தெரிஞ்சா போதும், சரியா? ஸோ வாங்கப்பா, ப்ளீஸ் 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 கிளாஸ் கவனிக்கலாம். போறோம், நம்ம வந்து நடுவில் கதை பேசினது போறோம், நம்ம இப்போ கிளாஸ் கவனிக்கலாம், சரியா? ஓகே.
ஸோ நான் இப்போ என்ன வேணும்னா நான் டைம் தானே கண்டுபிடிக்கணும், எனக்கு ரேட் கான்ஸ்டன்ட் வேண்டாம். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் டைம் அந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன், ரேட் கான்ஸ்டன்ட் இந்த பக்கம் வந்துடும். அப்போ 2.303 divided by k into log of a0 divided by a. ஓகே, கிளியர், சூப்பர். இப்போ கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். டைமுங்கிறது இங்கே என்ன, 99.9 தான் டைம். 2.303 divided by k. கேங்கிறது வந்து என்னதுப்பா, நமக்கு கே இது வரைக்கும் நம்ம எதுவுமே கண்டுபிடிக்கல. ஸோ கேனே வச்சுக்கிறேன். லாக் ஆஃப் A0 தான் இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் 100, மிச்சம் இருக்கிற கான்சென்ட்ரேஷன் 0.1. ஏன்னா 100ல 99.9 வந்து நமக்கு காலி ஆயிடுச்சு. ஓகே, ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்ல நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுறேன், சரியா? 2.303 divided by k. இப்போ நான் என்ன பண்றேன்னா 0.1னா என்ன, 0.1னா என்ன அர்த்தம், 0.1னா என்ன அர்த்தம், 10 to the power minus 1. மேம் அடுத்த வீடியோல 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் பூலியன் அல்ஜிப்ரா ஃபுல் லெசன் நடத்துங்க. எனக்கும் கம்ப்யூட்டருக்கும் இவ்வளோ தூரம் சம தூரம் வாய்ப்பே இல்லை. நீ என்ன டார்கெட் கொடுத்தாலும் நான் செஞ்சிருவேன். கம்ப்யூட்டர்லாம் வந்து வாய்ப்பு இல்லை ராஜா. ஏன்னா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் நான் அந்த குரூப்பே வந்து எடுக்கலை. ஸோ 10 to the power minus 1 நான் வந்து எழுதிக்கலாம், கரெக்டா? 10 to the power minus 1 அப்படின்னு நான் வந்து எழுதிக்கலாம். இப்போ இந்த 10 to the power minus 1 நியூமரேட்டருக்கு போச்சுன்னா 10 to the power 1 மாறிடும், கரெக்டா? அப்போ t 99.9 which is equal to 2.303 divided by k into log of 1000, கரெக்டா? ஏன்னா 10 to the power minus 1 மேலே போயிடுச்சுன்னா 10 ஆயிடும். அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, 2.303 divided by k log 1000ஓட வேல்யூ வந்து என்னன்னா 3. log 1000ஓட வேல்யூ வந்து 3. எப்படின்னு நான் சொல்றேன், கவனிங்க. log 1000 நான் வந்து எப்படி தெரியுமா எழுதிக்கிறேன், log 10 to the power 3 ன்னு எழுதிக்கிறேன், கரெக்டா? 10 to the power 3 என்னது 1000. log ஃபார்முலா பார்த்துக்கோ, log a to the power n அப்படின்னா n log a, அந்த பவர்ல இருக்கிறது முன்னாடி வந்துரும். அப்போ which is equal to 3 log 10. log 10 ஓட வேல்யூ என்ன தெரியுமா 1. log 10 ஓட வேல்யூ 1. அப்ப ஆன்சர் வந்து 3. சோ நல்லா புரிஞ்சுக்கோ. you remember correctly what you need to remember. இந்த ஈஸியான ஒரு சில log வேல்யூ. log 10 ஓட வேல்யூ வந்து 1, log 100 ஓட வேல்யூ வந்து 2, log 1000 ஓட வேல்யூ வந்து 3, log 10,000 ஓட வேல்யூ வந்து 4. எத்தனை 0 இருக்கோ அத்தனை, அதுதான் log ஓட வேல்யூ. ஸோ இங்கே log 1000 இருக்கிறதுனால அதோட வேல்யூ வந்து 3, சரியா? ஸோ 3 into 2.303 வந்து என்னப்பா வரும்னா 6.909 அப்படின்னு வரும். 6.909 divided by k, t half which is equal to 6.909 by k அப்படின்னு வருது. இப்போ நான் என்ன தெரியுமா பண்றேன், இந்த 6.909 நான் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் முன்னாடி தள்ளி நான் புள்ளி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு பாயிண்ட் முன்னாடி தள்ளி புள்ளி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ 6.909 into 10, கரெக்டா? into 10 divided by k. இப்போ நல்லா பாரு, நான் ஏதோ தப்பா எழுதிட்டு வரேன் பாரு, t half ன்னு போடுறேன் பாரு. யா, இது எல்லாமே t 99.9 percentage, t 99.9 percentage, t 99.9 percentage. நமக்கு தான் ஃபார்முலா பார்த்தோம், இப்பதானே ஃபார்முலா பார்த்தோம். என்னது t half ஓட வேல்யூ என்ன 0.69 by k, கரெக்டா? அப்போ நல்லா கவனிச்சனா இங்க இருக்கக்கூடிய 0.69 by k க்கு நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், 0.69 by k க்கு நான் வந்து என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம், t half அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். So t half நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணனா t 99.9 which is equal to t half into 10. அப்படினா என்ன அர்த்தம், 10 times of t half அப்படின்னு அர்த்தம். So அவங்க சொன்னதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், hence proved. So நம்ம என்ன பண்ணிட்டோம், அவங்க சொன்னதை நம்ம வந்து சூப்பரா ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே,
So யாருக்கெல்லாம் once again do you want me to recall? யாருக்கெல்லாம் clear-ஆ இருக்கு? Yes? Ma'am, error it is 99.9. Yes, கரெக்டா மாத்திட்டேன். யாருக்கெல்லாம் பக்கா clear-டா? அப்போ மேக்ஸ் சொல்லித்தாங்க மேம். மேக்ஸ் சொல்லி தர ஆரம்பிச்சிடலாமா? கிளியர்? ஓகே, சூப்பர். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கொஷின் எக்ஸாம்பிள் 7. ஓகே, எக்ஸாம்பிள் 7. ஸோ இந்த கொஷின் வந்து கொஞ்சம் லாங்கா இல்லை, குட்டி கொஷின் தான். நீ கரெக்டாக லிசன் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸ்லாம் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்து வீடியோ போட்டுட்டேன்டா, பாருங்க, ஒரு வாட்டி செக் அவுட் பண்ணி பாருங்க. The rate constant of a reaction at 400 and 200 Kelvin are 0.04 and 0.02 respectively. Calculate the value of activation energy. Okay, daily PDF download பண்ணுவது எப்படி? நான் இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன், சரியா? சோ அந்த வீடியோடைய கமெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு டெய்லி PDF வந்து இருக்கும். நீங்க அதுல போயிட்டு டவுன்லோட் பண்ணலாம். நான் இன்னியோடைய PDF வந்து நான் எதுக்கும் கமெண்ட்ஸ்ல பின் பண்ணிடுறேன், திருப்பி மாத்தி. Done. Okay. வாங்கப்பா, listen பண்ணுவோம். So yeah, the rate constant of a reaction at 400 and 200 Kelvin are this and this. Calculate the value of activation energy. நம்ம Arrhenius equation பார்த்தோம்ல, அந்த பர்టిక్యులர் ஃபார்முலாவை தான் நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ வாங்க, எப்பவும் போல நம்ம வந்து இங்க என்ன பண்றோம் அப்படினா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல we are going to write the given. ஓகே, சோ என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் T1 என்னது? What is the value of T1? இப்போ இங்க கொடுத்திருக்கிறதுல இந்த கம்மியான டெம்பரேச்சரை T1 ன்னு நம்ம எடுத்துக்கிறோம், சரியா? T1 வந்து என்னது அப்படினா 200 Kelvin. ஓகே, அப்ப T2 வந்து என்னவா இருக்கும்? அப்ப T2 வந்து நமக்கு என்னவா இருக்கும்? It will be 400 Kelvin. அதுக்கு அப்புறம் நமக்கு T1 க்கு நேரா இருக்கக்கூடிய அந்த K1 வேல்யூ வந்து என்னது? 0.02 per second. அப்ப K2 உடைய வேல்யூ வந்து என்னது? It is 0.04 per second. Arrhenius equation உடைய ஃபார்முலா வந்து என்னது? What is the formula of Arrhenius equation? நல்லா கவனிங்க. Yes. So இப்போ what is the formula of Arrhenius equation? What is the formula of Arrhenius equation? தெரியுமா? தெரியல அப்படினா எழுதிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து அதை வந்து நம்ம பார்த்தோம். ஒண்ணுமே கேட்கலையா? வெயிட், வாய்ஸ் ஆடிபிளா தான் இருக்கு, உங்களுக்கு தான் கேட்கல. ஓகே, டன். மேக்ஸ் சொல்லி தருவீங்களா மாட்டீங்களா சொல்லுங்க மேம். நான் சொல்லி தர மாட்டேன், இன்னைக்கு சொல்லி தர மாட்டேன். ஜனஸ்ருதி மேம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, போயிட்டு கவனிங்க, சரியா? ஓகே, ஸோ log K2 divided by K1. Okay, log K2 divided by K1 which is equal to EA divided by 2.303 R. Okay, EA divided by 2.303 R. T2 minus T1 divided by T1 T2. Okay, so இதுதான் நம்மளுடைய Arrhenius equation at 2 different temperature and 2 different rate constant. Okay, so இருக்கிற வேல்யூஸை நான் அதில் சப்ஸ்டியூட் பண்ண போறேன், அதான் நடக்க போகுது. So log, okay,
இங்க நமக்கு என்னப்பா வேல்யூஸ் வந்து இருக்கு? What is the values we have here? K2 ஓட வேல்யூ வந்து என்னது? 0.04 divided by K1 ஓட வேல்யூ 0.02 which is equal to EA ஓட வேல்யூ வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி தான் கொடுக்கல, அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். So EA divided by 2.303 R gas constant ஓட வேல்யூ வந்து என்னது? What is the value of gas constant? 8.314. Okay, 8.314. சரியா? இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா T1 minus T2 divided by T1 T2 கரெக்டா? அப்போ இங்க வந்து T2 minus T1 வந்து என்னது? 400 minus 200 divided by 400 into 200 கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. log 0.04 0.02 கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? log 2 கரெக்டா? ஸோ log 2 equal to EA into 200 divided by 2.303 into 8.314 into 400 into 200 என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த 200ம் இங்க இருக்கிற இந்த 200ம் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாரையும் அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. அப்போ EA will be equal to log 2 ஓட வேல்யூ என்ன தெரியுமா? 0.3010 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. log 2 ஓட வேல்யூ வந்து 0.3010 into இந்த டினாமினேட்டர் இருக்கிறது எல்லாம் அந்த பக்கம் போனா நியூமரேட்டர் ஆயிடும். 2.303 into 8.314 into 400. ஓகே, இதெல்லாம் மியர் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ இந்த மல்டிப்ளிகேஷனை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா வாட் ஆன்சர் யூ வில் பி கெட்டிங்? சாட்ல சொல்ல முடியுமா? எஸ், வாட் ஆன்சர் யூ வில் பி கெட்டிங் பா? Van der Waal equation once more recall please. இந்த ரோஹித் ரேணுகா, who are you? நீங்க 11th இல்ல நீங்க வந்து 12th ஒன்னு கேட்டுட்டு இருக்கீங்களே. லூனா அபிஷியல் ஹாய், சாரோ ஹாய். கிளியரா? இது சால்வ் பண்ணீங்கன்னா you'll be getting 2305 joule per mole. Okay, 2305 joule per mole. Okay, joule per mole. சரியா? ஓகேடா. அடுத்து வந்து பாருங்க, rate constant K of a reaction varies with temperature according to the following Arrhenius equation. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்கு இங்க வந்து ரேட் கான்ஸ்டன்ட் வந்து மாறுது அப்படின்றாங்க. whereas EA தான் activation energy. when a graph is plotted for log K versus 1/T ஒரு straight line வந்து draw பண்ணியிருக்கோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்லோப் வந்து -400 Kelvin அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோ பார், they have given the value of the slope. They have given the value of the slope. Okay, so slope வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? which is equal to 400 Kelvin அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. 12th chemistry first midterm important question போடுங்க. டெஃபினட்டா போடுறேன். ஓகே, டன். ஸோ இப்போ நமக்கு வந்து என்னப்பா வேணும்? நம்ம எல்லாருக்குமே வந்து we need to understand எது அப்படின்னா the formula. கரெக்டா? Arrhenius வந்து நமக்கு இந்த லாஸ்ட் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலாக்கு முன்னாடி he gave a formula. ஓகே, அந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் இவங்க கொடுத்துருக்கிறத நம்ம எழுதுவோம் வாங்க. ஸோ log K which is equal to log A. log K ப்ளூ தெரியுதா கண்ணுக்கு? என் கண்ணுக்கு ப்ளூ கம்மியாக தான் தெரியுது, ஒயிட்டு எல்லோ தான் கிளியராக தெரிகிற மாதிரி இருக்கு. 2.303 R 1/T. சரியா? ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த டெரிவேஷன் நம்ம படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து கிளியராக புரியும் என்னது அப்படின்னா, இங்கே ஸ்லோப் அப்படிங்கிற அந்த எம் வந்து வேல்யூ என்ன தெரியுமா? ஸ்லோப் எம். ஸ்லோப் எம்மோட வேல்யூ வந்து என்னது அப்படின்னா -EA by 2.303 R.
minus EA by 2.303 R. Okay, so இதான் நம்மளுடைய slope M உடைய formula. Okay, so இதான் slope M உடைய formula. Okay, இதுதான் slope M. Okay, இப்போ எனக்கு வந்து என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா they have given this value. இந்த slope உடைய value வந்து அவங்க நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப நான் இது மூலமா தான் EA கண்டுபிடிக்கணும். அப்ப நல்லா கவனி. அப்ப EA என்ன வேல்யூவா இருக்கும்? You have to find the value of EA இல்லையா? மைனஸ் அந்த பக்கம் போய்டும். அப்ப minus M denominatorல இருக்கிறது numeratorக்கு அந்த பக்கம் போய்டும். equal to அந்த பக்கம் 2.303 into R. கரெக்ட்டா? Okay. minus M அவன் வேல்யூ கொடுத்திருக்கான் பார். minus 4000 அப்படினு கொடுத்திருக்கான் பார். minus of minus 4000. கரெக்ட்டா? into 2.303 into 8.314. minus into minus plus ஆயிடும். multiply பண்ணுங்க பார்க்கலாம். மூணுத்தையும் multiply பண்ண போறேன். You are just going to மேம் நான் தீமினல் பேட்ச்ல ஃபீஸ் கட்டிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணனும். இன்னைக்கே உங்களுக்கு கிளாஸ் இருக்கு. பட் உங்களுக்கு நாளையில இருந்து நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன 7க்கு ஆரம்பிச்சு 9க்கு முடிஞ்சிரும். You can attend the class from tomorrow. Good evening ma'am, sorry for late. எவ்வளவு क्वेश्चन finish பண்ணறீங்க மேம்? பண்ணிருக்கீங்க மேம்? தெரியலடா, நான் கவுண்ட் வைக்கல. மேபி ஒரு 3 क्वेश्चन முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, என்னப்பா வரும்? இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா 76.589 76.589 joule. Okay, so joule per mole. ஏனா இது வந்து எனர்ஜி இல்லையா? joule per mole. இப்போ நான் அந்த joule என்ன பண்ணிக்கணும் அப்படினா கிலோ ஜூலுக்கு நான் வந்து கன்வர்ட் பண்ணிக்கிறோம். 76,586 joule per mole. கிலோ ஜூல்னா divided by 1000 இல்லையா? அப்ப 76.589 கிலோ ஜூல் per mole. ஓகே, புரிஞ்சுதா? சோ இதுதான் நம்மளுடைய EA, ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஃபார்முலா தெரிஞ்சிட்டா இது ஒண்ணுமே இல்ல, அவ்வளோ ஈஸி இது. ஓகே, ஃபார்முலா தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. கிளியர்? பக்கா கிளியர்? ஓகே, சூப்பர். So let us go to the next question. So இது ரொம்ப இம்பார்ட்டன்டான question, ரொம்ப ஈஸியான ஒரு question. So before we start this question, ஒரு குட்டி water break. Everybody go grab a cup of water and then be back. Okay, எல்லாரும் தண்ணி குடிச்சிட்டேன் அப்படினு சொல்லிட்டு chatல போடுங்க. நானும் போய் தண்ணி கொண்டு வரேன். Okay?
வந்தாச்சா? காண போயிடுவாங்க, அவ்வளோதான். யாரெல்லாம் இருக்கீங்க? இனிமேல் கிளாஸில் நடுவில் கட்டடிச்சிட்டு போகிறவங்களுக்குலாம் வந்து பிடிஎஃப் கிடையாது அப்படின்னு நான் வந்து ஒரு சட்டம் போட போகிறேன். ஆ, அப்படி ஒரு சட்டத்தை போட்டுடலாமா? நடுவில் கிளாஸை கட் பண்ணிட்டு போகிறவங்களுக்குலாம் வந்து நோ பிடிஎஃப். ஆமாம், அப்படி ஒரு சட்டம் போட்டுருணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து கரெக்டான மக்களுக்கு வந்து கொடுக்க முடியும். ஓகே, ஸோ கண்டினியூ பண்ணலாம். டன். லிசன் லிசன் லிசன். ஓகே, சூப்பர். வாங்கப்பா. ஸோ இந்த கொஷின் ரொம்ப ஈஸி ஆக்சுவலி. The rate law for the following reaction of A, B, C has been found to be. rate law வந்து கொடுத்துட்டாங்க. முதல்ல நம்ம ஒரு கோடு வரைஞ்சிப்போம். அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா they have given the rate law. K rate which is equal to K into A to the power square B and then L to the power 3/2. அவங்க கொடுத்துருக்கிறத நான் எழுதியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷினுக்கு வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா வாட் இஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எல் வந்து குவாட்ரபிள்டு. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எல் வந்து குவாட்ரபிள்டு அப்படின்றாங்க. நல்லா கவனி, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எல் வந்து குவாட்ரபிள்டுனா 4 times ஆஃப் எல்லா மாறிடுது. நீ எல்லுக்கு பதிலாக 4L போட்டுக்கோ. எங்கெல்லாம் எல் இருக்கோ எல்லுக்கு பதிலாக 4L போட்டுக்கோ. இப்போ வாங்களேன், ரேட் விச் இஸ் ஈக்குவல் டு கே ஏ ஸ்கொயர், எந்த மாற்றமும் இல்லை, பி, அதுக்கப்புறமா இங்கே எல் அப்படியே தான் இருக்கும், ஆனால் எல்லுக்கு பதிலாக யூ வில் பி ஹேவிங் 4L. எல்லுக்கு பதிலாக யூ வில் பி ஹேவிங் 4L. சரியா? இப்போ வாட் வில் ஹேப்பன் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த 4 என்ன பண்ணு, 3/2 பண்ணு. மற்றபடி மற்ற எல்லாரும் சேமாக தானே இருப்பாங்க. இந்த 4 to the power 3/2 மட்டும் முன்னாடி கொண்டு வந்துரு. மற்றபடி மற்ற எல்லாமே பழையபடி சேமாக தான் இருக்க போகுது. கரெக்டா? இன்டூ கே ஏ டு த பவர் ஸ்கொயர் பி அண்ட் தென் எல் டு த பவர் 3/2. அதே தான், மற்றது எல்லாமே நமக்கு சேமாக வந்து இருக்கு. ஸோ இது ரேட் 1ன்னு வச்சுப்போம். அப்போ 4 to the power 3/2 அப்படின்னா என்ன? வாட் இஸ் திஸ் 4 to the power 3/2? 4 to the power 3/2 அப்படின்னா 1/2னாலே ரூட்டுன்னு அர்த்தம். 4 to the power 1/2னாலே ரூட்டுன்னு அர்த்தம். 4 to the power 3 அப்படின்னா 3 times 4 அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் 2 4க்கு பதிலாக ஒரு 4 வெளியில் எடுத்துடலாமா? ஒரு 4 வெளியில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து உள்ளே இருக்கிற 4 நான் 2 into 2 அப்படின்னு எழுதிக்கலாமா? எழுதிட்டேன். இப்போ 2 2க்கு பதிலாக ஒரு 2 வெளில எடுத்துட்டேன்னா 4 into 2 என்ன வரும்? 4 into 2 என்னப்பா வரும்? மொத்தமாக இது வெளில வந்துட்டா 8. கரெக்டா? 8. வெரி குட். ஸோ நமக்கு இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ரேட் வந்து நமக்கு 8 times ஆகுது. ஓகே, ஸோ 8 times வந்து நமக்கு ரேட் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 8 times ரேட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அவ்வளோதான். சரியா? ஸோ புரியலனா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அடுத்த ப்ராப்ளம் பார், சால்வ் பண்ணுறப்போ ஒன்றுமே இல்லை, அவ்வளோதானா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பார். அதே தான். ஓஹோ, நம்ம இதை டூப் பண்ணணுமா? டூப்ளிகேட். எஸ், இப்போ டூப்ளிகேட் பண்ணிட்டு எரேசரில் போயிட்டு ஸ்லைடு பேஜே கிளியர் ஆகிடும். ஓகே, எரேஸ் பண்ணலாம் வாங்க. ஓஹோ, எல்லாத்தையும் எரேஸ் பண்ணக்கூடாது, தேவையானதை மட்டும்தான் எரேஸ் பண்ணணும். என்னடா ஆச்சு? காட்.
So second optionல இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா concentration of both A, B ரெண்டுமே doubled அப்படிங்கறாங்க. ரெண்டுமே doubledனா என்ன அர்த்தம்? Concentration of A க்கு பதிலா 2A ன்னு போட்டுக்கோ. Concentration of B க்கு பதிலா 2B ன்னு போட்டுக்கோ. சரியா? So இங்க A க்கு பதிலா 2A ன்னு இருக்கும், B க்கு பதிலா 2B ன்னு இருக்கும். மத்தபடி மத்தவங்கலாம் எப்படி இருப்பாங்க? சேமா தான் இருப்பாங்க. A க்கு பதிலா நமக்கு வந்து இங்க எப்படி இருக்கும்? 2A ன்னு இருக்கும். B க்கு பதிலா 2B ன்னு இருக்கும். அவ்வளவுதான். அப்ப அந்த நம்பர்ஸ் மட்டும் முன்னாடி கொண்டு வந்துரு. 2 ஸ்கொயர் இருக்கா? 2 ஸ்கொயர் into 2. அதுதான் நமக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டோம். மத்தபடி மத்தவங்கலாம் அப்படியே சேமா தான் இருக்க போறாங்க. சேம் as question. சேம் as questionல கொடுத்த ரேட். கிளியரா? 2 ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது? 2 2s are 4. 4 into 2 8. சோ அடுத்ததும் வந்து பாத்தீங்க அப்படினா 8 டைம்ஸ் நமக்கு வந்து என்ன ஆகுது? இன்கிரீஸ் ஆகுது. அடுத்ததும் நமக்கு 8 டைம்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படினா இன்கிரீஸ் ஆகுது. சரியா? ஓகே, சூப்பர். நவ அடுத்தது நம்ம வந்து டூப் பண்ணிக்கணும். கரெக்ட்டா? ஆமா, டூப் பண்ணிட்டோம். சோ பாத்தீங்க அப்படினா third ப்ராப்ளம்க்கு நம்ம வந்து வரலாம். சோ third ப்ராப்ளம் வந்து என்னப்பா சொல்றாங்க? What are they asking in the third problem? Concentration of A வந்து halved அப்படின்றாங்க. அப்போ concentration of A வந்து halved அப்படினா 1/A ன்னு அர்த்தம். சாரி, 1/2A அப்படின்னு அர்த்தம். A க்கு பதிலா நீங்க வந்து என்ன பண்ணணும்? 1/2A அப்படின்னு எழுதிக்கணும். ஓகே? சோ A க்கு பதிலா ஒரு 1/2A halved அதானே? அப்ப ரேட் அந்த क्वेश्चन அப்படியே எழுதிக்கிறோம். சோ ரேட் which is equal to K இங்க பாத்தீங்கன்னா 1/2A square B and L to the power 3/2. ஓகே? சோ இங்க அந்த 1/2 ஸ்கொயரை மட்டும் முன்னாடி கொண்டு வந்துரு. அதானே நம்பர், அதை மட்டும் நான் முன்னாடி கொண்டு வந்துறேன். அதை தானே நான் எக்ஸ்ட்ராவா இங்க ஆட் பண்ணிருக்கேன். 1/2 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 1 into 1 1, 2 into 2 4. 1/4 டைம்ஸ் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மத்ததெல்லாம் அப்படியே டிட்டோ. 1/4 டைம்ஸ் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இட் இஸ் ரெடியூஸ்டு டு 1/4 டைம்ஸ். அவ்வளவுதான். கிளியர்? அடுத்து போலாம். டன். சோ அடுத்து வந்து கவனிங்க, நமக்கு fourth one வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா fourth one வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா concentration of A வந்து reduced to 1/3. அப்படின்னா என்ன அர்த்தம்? A உடைய concentration வந்து which is equal to 1/3A. 1/3A. A உடைய concentration 1/3 and concentration of L வந்து quadruple. Zaina, Asha ma'am, Sunday biology class ah? I don't think so. நான் கேட்டு சொல்றேன். அப்படினா டைம் மட்டும் கொஞ்சம் மாத்திக்கலாம். சரியா? ஓகே? We'll change the timing. marathon timing மாத்த முடியாது. ஏனா 6 மணி நேரம் marathonல சாயந்திரம் வரை 10th class இருக்கு. எத்தனை மணிக்கு உங்களுக்கு biology class இருக்கு? சொல்லுங்க. At what time they have planned for biology? சரி, நான் ஆஷா மேம் கிட்ட பேசுறேன். சரியா? I will talk to ma'am. நாங்க ரெண்டு பேரும் பேசி முடிவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு இது சொல்றோம். சரியா? ஓகே. So coming to the rate of the reaction. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா concentration of L வந்து quadrupled. L க்கு பதிலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 quadrupledனா 4L. அதானே ஃபர்ஸ்ட் ஒண்ணே நம்ம சால்வ் பண்ணோம்ல, அதேதான். So கவனிங்க, the rate of the reaction which is equal to K A square தானே, A square B L to the power 3/2. இப்போ நான் இதில் என்னெல்லாம் வந்து மாற்றணும்? have to change. A க்கு பதிலா 1/3A, L க்கு பதிலா 4L. நம்பர்ஸை மட்டும் முன்னாடி எடுத்துக்கோ. 1/3 the whole square into 4 to the power 3/2. மற்றபடி மற்றது எல்லாமே கொஷின்ல கொடுத்த ரேட்டு தான். கொஷின்ல கொடுத்த ரேட்டு தான். ஓகே, சூப்பர். 1/3 ஸ்கொயர்னா என்னது? 1 into 1 1, 3 3s are 9 into 4 3/2 னா என்ன? நான் தான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேனே.
4 to the power 3/2 னா என்ன அர்த்தம்? which is equal to 4 to the power 3 into 1/2 தானே அர்த்தம். 4 to the power 3 னா என்ன அர்த்தம்னா 4 into 4 into 4 ன்னு அர்த்தம். to the power 1/2. 1/2 னா என்ன அர்த்தம்னா root ன்னு அர்த்தம். root 4 into 4 into 4. ஓகே, ரெண்டு 4க்கு பதிலா ஒரு 4 வெளில எடுத்துடலாமா? அப்ப 4 root 4 ன்னு இருக்க போகுது. இந்த 4 நான் என்ன பண்ணிக்கிறேன்? 2 into 2 ன்னு எழுதிக்கிறேன். ரெண்டு 2க்கு பதிலா ஒரு 2 வெளில எடுத்துட்டா 4 into 2 which is equal to 8. அப்ப 4 to the power 3/2 வந்து என்னது? 8. கரெக்டா? அது வந்து என்னது? it is equal to 8. I will promise you that இனிமே உங்களுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து you will get the daily study target. ஏன்னா நான் கொஞ்சம் கில்ட்டாக இருக்கேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம டீச் பண்ண மாட்டோமே, ஒழுங்காக பண்ண மாட்டோம். நம்ம டீச் இந்த வருஷம் நான் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன், ஆனால் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிருக்கேன். ஆனால் வந்து நாளையிலேருந்து நீங்கள் பாருங்கள், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டெய்லி ஸ்டடி டார்கெட் தரப்படும். ஓகே, நாளையிலேருந்து வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறேன். என்னன்னா இப்போ ஒரு 5 நாள் ஸ்டடி டார்கெட் விட்டதுனால நான் 5 கொஸ்டினுக்கு பதிலாக 10 கொஸ்டின் அப்படின்னு ஆட் பண்ணி தரேன். இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பையிலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நான் இனிமேல் அடுத்த மாதத்துல ஜூலை 1லேருந்து நான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்க போகிறேன். அதாவது அட்லீஸ்ட் இந்த ரெக்கார்டட் வீடியோ வந்து இருக்குல்ல, அதில் வந்து நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி தமிழ் மீடியமுக்கும் சேர்த்து போடுறேன். ஏன்னா லைவ் கிளாஸ்க்கு என்னால் கொண்டு வர முடியல, சாயந்தரம் எல்லா கிளாஸும் வரதுனால ஒரு மாதிரி பிஸியாக ஹரிபரியாக எடுத்துகிட்டு வரதுனால தமிழ் மீடியம்க்கு என்கிட்ட ஆல்ரெடி ஸ்லைட்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ டக்குன்னு இங்கிலீஷ் மீடியம் வந்தாச்சு. நானா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 5 மார்க் சீரீஸில் உங்களுக்கு வந்து இருக்கும். பாதி போர்டு இங்கிலீஷ், பாதி போர்டு தமிழ். டன்? ஓகே, நன்றி. ஸோ திஸ் இஸ் 8/9 டைம்ஸ். ஸோ என்ன ஆகும்? 8/9 டைம்ஸ் வந்து நமக்கு இதில் இன்க்ரீஸ் ஆகி இருக்கும். ஓகே, பக்கா, சூப்பர், செம. அடுத்த கொஸ்டின் போலாமா? வெரி குட். The rate of formation of a dimer. யாரெல்லாம் லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க? வெரி குட் மேம். 3rd பாயிண்ட்ல இன்க்ரீஸ் ஆகாதா மேம்? ஆக்சுவலி அது வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ்னாலும் சரி டிக்ரீஸ்னாலும் சரி சேம் தான். நீ 8 டைம்ஸ்ன்னு எழுதினாலே போறோம். 8 டைம்ஸ் அப்படின்னா 8 வந்து மல்டிப்ளை ஆகும் இல்லையா? அப்போ அதிகம் தானே ஆகும். 8 நீ மல்டிப்ளை பண்ணா அதிகம் தானே ஆகும். 8 நீ மல்டிப்ளை பண்றப்ப அதிகம் தானே ஆகும். ஆனா இங்க நீ பாரு, 1/4 மல்டிப்ளை பண்ற, 1/4 மல்டிப்ளை பண்ணா பாரு 4ஆல டிவைட் பண்ற, அப்போ அது டிக்ரீஸ் ஆகுதுன்னு தானே அர்த்தம். ஸோ இங்கிலீஷ் அர்த்தமா பார்த்தனா ஒரு 4 மடங்கு கம்மி ஆகுது. அதுதான் 1/4 டைம்ஸ் அது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ இங்கேயும் பார்த்தோன்னா அது கம்மியாகுது. 8/9 அப்படிங்கிறது வந்து கம்மியாகுது, சரியா? அதனால தான் டிக்ரீஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணுறோம். நீ ஜஸ்ட் 8/9 டைம்ஸ் அப்படின்னு போட்டாலே போரும், மார்க் வந்துடும். இந்த ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் புக் பேக் கொஸ்டினுக்கு வந்துட்டோம். நல்லபடியா கவனிங்க, சரியா? கிளியர், கிறிஸ்டல் கிளியர், சூப்பர். Okay, so the rate of formation of a dimer in a second order reaction is okay. So நம்ம வந்து இங்க என்னென்ன given அப்படிங்கறத givenல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எழுதிக்கலாம். So what are all the things இதில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். So first வந்து பாருங்க, செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தே ஹாவ் கிவன் தட் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து என்னது? ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. த ரேட் ஆஃப் ஃபார்மேஷன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து கொடுத்துட்டாங்க. என்ன ரேட் அப்படிங்கிற ரேட் வந்து கொடுத்துட்டாங்க. 7.5 into 10 to the power -3 at 0.05 mole per liter. அப்படின்னா என்ன அர்த்தம்? மோல் பர் லிட்டர்லேருந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், அது வந்து கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்போ மோனோமர், நான் சும்மா அந்த எம்னு எடுத்துக்கிறேன். நான் என்ன மோனோமர் எம்னு எடுத்துக்கிறேன். நீ ஒய் என்ன வேணா எடுத்துக்கலாம், ஏதோ ஒரு
ஏதோ ஒரு ஆல்பபெட் எடுத்துக்கணும் அவ்வளவுதான். நான் mன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ which is equal to 0.05 mole per liter concentration. Calculate the rate constant. அவங்க வந்து என்ன கேக்குறாங்கன்னா rate constant K வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சரியா? இப்போ you need to understand one thing. You need to understand one thing from the question. எனக்கு தெரியல, நீங்க தான் சொல்றீங்க இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு. என் கண்ணுக்கே தெரியல ப்ளூ கலர். சத்தியமா கண்ணுக்கு தெரியுதா? எனக்கு ரொம்ப கண்ணுக்கே தெரியாத மாதிரி இருக்கு போர்டில் எழுதினதே. நீங்க தான் ப்ளூ கலர் அப்படின்றீங்க. டேக் வாட்டர். அதுல ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு அதனால தான் லைட்டா தலைவலிக்குது. என்னன்னா இங்க வந்து பெயிண்ட்லாம் அடிச்சுட்டு போயிருக்காங்க, வார்னிஷ் பெயிண்ட்லாம் அடிச்சிருக்காங்க. அதனால இந்த வாட்டர் பியூரிஃபையர்லாம் கிளட்டி கீழே வச்சுட்டாங்க. அதனால வந்து தண்ணி இல்லை, அதனால தண்ணி குடிக்க முடியல. தெரியுது, நல்லா தெரியுதா? சரி, ஓகே, நைஸ். தெரிஞ்சா நல்லது. எனக்கு மஞ்சள் கலர் மட்டும்தான் வந்து பிரைட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகே, வாங்கப்பா. ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா the rate of formation of a dimer. டைமர் அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரே ஒன்று இருக்குன்னா மோனோமர், 2 இருந்தா டைமர், 3 அதே மாலிகுல் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அது ட்ரைமர். அதே மாதிரி நிறைய வாட்டி இருக்கு அப்படின்னா அது வந்து பாலிமர். சரியா? அப்போ 2 M சேர்ந்து M2 ஃபார்ம் ஆகுது, அதுக்கு பேர் தான் டைமர். அதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் டைமர். 2 M சேர்ந்து M2, M3 ட்ரைமர், N டைம்ஸ் அப்படின்னா அது பாலிமர். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ரேட் லா வந்து எழுத போறோம். ஸோ ரேட் லா வந்து என்ன தெரியுமா? ரேட் which is equal to rate constant. ஓகே, ரேட் கான்ஸ்டன்ட் இன்டூ இந்த இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, அதோட பவர்ல ஆர்டர். அதோட பவர்ல ஆர்டர் 2. ஏன்னா ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து 2 அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. பவர்ல இருக்கிறது ஆர்டர். சரியா? ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து 2. இப்போ எனக்கு K தானே நான் கண்டுபிடிக்கணும். அவன் K தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். K which is equal to m² டினாமினேட்டர்ல வந்துடும். அப்ப ரேட் டிவைடட் பை m². கரெக்டா? ரேட் டிவைடட் பை m². அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத கீனா கவனிங்க. ஓகே, அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம் அப்படிங்கறத கவனிங்க. K which is equal to தோ ரேட் என்ன क्वेश्चनல கொடுத்திருக்காங்க பார், 7.5 into 10 to the power minus 3 divided by m², 0.05. நான் ஸ்மார்ட். 0.05 நான் எப்படி பரவாயில்ல எழுதியே எழுதுவோம். 0.05 the whole square. நல்லா கவனி. 7.5 divided by இந்த 10 to the power minus 3 டினாமினேட்டருக்கு வந்துருச்சுன்னா 10 to the power 3 மாறிடும். into 0.05 நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 5 into 10 to the power minus 2 எடுத்துக்கிறேன். ஓகே, அப்ப 7.5 divided by 10 to the power 3 into 5 5s are 25 into 10 to the power minus 4. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10 to the power minus 4 மேலே போயிடுச்சுன்னா 10 to the power 4 மாறிடும். 7.5 into 10 to the power 4, 25 into 10 to the power 3. ஓகே, நான் என்ன பண்றேன்னா ஒரு இதையும் 10 to the power 3 நான் கேன்சல் பண்ண ஈஸியா இருக்கும்ல, அதனால நான் என்ன பண்றேன்னு மட்டும் கவனி. 7.5 75 ன்னு எழுதிக்கிறேன். அப்ப 10 to the power 3 அது மாறிடும் இல்லையா? ஏன்னா ஒரு 10 ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்ப 25 into 10 to the power 3. 75 25 ஆல கேன்சல் பண்ணா என்ன வரும்? 3. கரெக்டா? அப்ப 3, 10 to the power 3, 10 to the power 3 cancel. So the right answer is 3. Rate constant oda value வந்து என்னது? 3 per mole liter per second. Clear? மேம் பவர் ஸ்கொயர் பண்ணா -4 + 4 வருது மேம், ஏன்டா அதெல்லாம் பண்ற? எப்படி வரும்? 2 into 2 தான் பண்ணணும், நீ ஸ்கொயர் பண்ணக்கூடாது. -2 into -2 பண்ணியா? -2 into -2 பண்ணக்கூடாது. -2 into 2 தான். இங்க -3 இருந்தா என்ன பண்ணுவ? 3 3s are 9 எழுதுவியா? கூடாது. 3 2s are 6 தான் எழுதணும். பவரை மல்டிப்ளை தான் பண்ணணும், பவரை ஸ்கொயர் பண்ணக்கூடாது. சாதனா கேட்டது நல்ல கேள்வி. ஏன்னா நம்ம ஐ திங்க் கொரோனா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம பேசிக்ஸ் படிக்கிறப்போ. அதனால தயவு செய்து டோன்ட் டூ தட் மிஸ்டேக். ஓகே,
அடுத்த கொஸ்டின் வந்து நான் சால்வே பண்ண வேணாம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ தான் சால்வ் பண்ண போற, நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்ண போறேன். எனக்கு முன்னாடி எல்லாரும் சால்வ் பண்ணி ஆன்சர் போடணும், சரியா? ஃபார் த ரியாக்ஷன், ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க, நல்லா கவனிங்க. x y plus z gives me the product. The rate law is given by, rate law வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. Rate which is equal to rate constant into initial concentration, அதோட பவர்ல இருக்கு ஆர்டர், and y அதோட பவர்ல இருக்கு ஆர்டர், சரியா? ஓகே, இப்போ என்ன கேக்குறாங்கன்னா what is the overall order அப்படின்னு கேக்குறாங்க. What is the order with respect to z அப்படின்னு கேக்குறாங்க. சோ கண்டுபிடிச்சு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஓவரால் ஆர்டர் வந்து என்னது? ஓவரால் ஆர்டர் வந்து என்னது? ஸோ ஒரு ரேட் லால பவர்ல இருக்கிறவங்க தான் வந்து ஆர்டர், கரெக்டா? ஒரு ரேட் லால பவர்ல இருக்கிறதா வந்து ஆர்டர், ரைட்? அப்போ இங்க பவர்ல என்ன இருக்கு? 3/2 plus 1/2 which is equal to 4/2 which is equal to 2. ஓகே, அடுத்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் z. நீ பாரு, z வந்து இங்க இருக்கு, ஆனா z இங்க இல்ல. z எப்படி காணா போச்சு? z எப்படி காணா போச்சு? anything to the power 0 is 1. அப்போ z ஓட பவர்ல 0 வந்தனால தான் z 1 மாறி காணா போயிடுச்சு. சோ ஆர்டர் ஆஃப் 0 வந்து z. ஆர்டர் ஆஃப் z வந்து 0. கிளியர்? பக்காவா? பக்கா கிளியர்? ஓகே, அடுத்தது போலாமா? The decomposition of, is there daily timing ma'am? Yes da, daily கரெக்டான டைமிங்ல தான் நம்ம கிளாसेस வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஷார்ப் 6 o'clock உங்களுக்கு கிளாसेस வந்து ஸ்டார்ட் ஆயிடும். Okay, so dichlorine heptoxide, okay, the decomposition of dichlorine heptoxide at 500 Kelvin in the gas phase 2 chlorine and oxygen is the first order reaction. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு first order reaction அப்படினு சொல்லிட்டாங்க. வாங்க நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படினா we'll write the given of the reaction. இந்த ரியாக்ஷனோட given ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எழுதுவோம் தெளிவா. Yeah, order of reaction வந்து கொடுத்திருக்காங்க. So order of reaction வந்து பாத்தீங்க அப்படினா which is equal to 1. Okay, so அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படினா after 1 minute at 500 Kelvin the pressure of Cl2O7 falls from 0.08 to 0.04. So இந்த இடத்துல நம்ம அந்த pressure பேஸ் பண்ணி நம்ம வந்து எந்த ஒரு this channel அப்படிங்களா கோகுல்? சரிங்க கோகுல். ஓகே, கவனிங்க சரியா? சோ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படினா it is equal to 1. சரியா? ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து which is equal to 1. ஓகே, சோ இப்போ you have to understand 15 views. ஓகே கோகுல், பரவாயில்ல. 15 students வந்து is it not a matter for you? வாங்க, வம்புக்குன்னு வந்தா நம்ம வந்து சண்டையை பார்க்கணுமா இல்லையா? ஸோ இப்போ கிளாஸ்ல இருக்கிற 15 ஸ்டூடெண்ட்ஸும் கேன் யூ புட் யோர் நேம்? ஜெகன் அதர்ஸ். பரவாயில்லடா, வம்புக்குன்னு அவனே கிளம்பி வரான், பாவம் மாட்டிக்கிறான். இங்க பாரு, கிளாஸ்ல ஒருத்தர் பார்த்தாலும் பரவாயில்ல, புரியுதா? வியூஸ் இஸ் நாட் த சக்சஸ் ஆஃப் த சேனல். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே, ஒருத்தர் பார்த்தாலும் அந்த ஒருத்தருக்கு நான் வேல்யூ தரேனா, அந்த ஒருத்தர் என்ன நம்பி படிக்கிறானா, அவன் நல்ல மார்க் வாங்கி இஸ் ஹீ அச்சீவிங் த ட்ரீம், அவனோட ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியலை ரீச் பண்ணி அவன் ட்ரீம் சக்சஸ் ஆகுதா அப்படிங்கறதான் சக்சஸ் ஆஃப் த சேனல். ஓகே,
ஸோ வியூஸ் வரும் போகும், எக்ஸாம் டைம்ல வியூஸ் வரும், மற்ற நேரத்தில் வியூஸ் வராது. தட் வில் கீப் ஹேப்பனிங். ஓகே, பாருங்க, தையல் நாயகி, பவி, சாதனா, ரோஹித், ஸ்ரீலயா, திவ்யா, அனு, சாதனா, ரம்யா, பிரவீன் குமார், ஷாஹித். ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் பார்த்தா ஹியூமன்ஸ், ஹோமோசாப்பியன்ஸ் மாதிரி தெரியலையா? இவங்கெல்லாம் அட்டென்ட் பண்றாங்க, புரியுதா? ஸோ இவங்களுக்காக நான் டீச் பண்ணுவேன். இதுல வந்து எனக்கு ஒருத்தர் கிளாஸ்ல இருந்தா கூட ஐ வில் டீச் த சேம். ஓகே, ஸோ இது இவங்கள ஒருத்தர் வந்து அவங்க ட்ரீமை சக்சஸ்ஃபுல்லா ரீச் பண்ணா கூட அது என்னுடைய சக்சஸ். ஓகே, அதனால வந்து பேசட்டும். டோன்ட் திங்க் சப்ஸ்கிரைபர்ஸோ வியூஸோ எவ்வளோ பேர் லைவ்ல இருக்காங்க, தட் இஸ் நாட் கோயிங் டு பி த சக்சஸ் ஆஃப் த சேனல். எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அது இது மில்லியன் கணக்கில் வந்து இருந்திருக்கு. பட் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அட் த எண்ட்? ஓகே, இதில் வர வியூஸு காசு இதெல்லாம் வந்து நத்திங் இஸ் கோயிங் டு மேட்டர். ஸோ புரிஞ்சுக்கோ. அப்பா கடவுளே. வாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஆஃப்டர் 1 minute அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த 1 minute தான் வந்து என்னது அப்படின்னா டைம். ஓகே, ஸோ அந்த 1 minute தான் வந்து டைம் விச் இஸ் ஈக்குவல் டு 1 minute அப்படின்னு நான் வந்து எழுதிக்கிறேன். ஓகே, அப்போ அந்த 1 minute நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செகண்ட்ஸுக்கு நான் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கரெக்டா? செகண்ட்ஸுக்கு நான் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ which is equal to 1 into 60 seconds which is equal to 60 seconds. ஓகே, ஸோ இப்போ அடுத்து வாங்கப்பா. நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு they have given 0.08 and 0.04. ஸோ இந்த ப்ரெஷரை நான் வந்து எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஐ எம் டேக்கிங் இட் ஆஸ் த கான்சென்ட்ரேஷனுக்கு நான் வந்து ஈக்குவேட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் வந்து என்னவா இருக்கு அப்படின்றாங்க 0.08. அப்புறமா ஃபைனல் கான்சென்ட்ரேஷன் வந்து என்னது அப்படின்னா 0.04. ஓகே, 0.08 and then 0.04. So now what is the value of rate constant? What is the value of rate constant அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரியா? ஓகே, so let us write the formula. So first order reaction அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரியா? they have given that it is a first order reaction. First order reaction க்கு formula என்ன? K which is equal to 2.303 divided by T into log of A0 divided by A. கரெக்டா? பக்கா. So இதான் நம்மளுடைய formula for first order reaction. Okay? பரவாயில்ல. Yes ma'am, he don't know your value. விடு. ஓகே, அந்த நமக்குன்னு ஒரு காலம் வரும் இல்லையா? வராமையா போயிட போகுது. பட் அவன் வாய் வச்ச நேரம் உடனே வியூஸ் பாரு இப்போ 23 அப்படி இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஓகே, யூ நோ மீ, ஐ நோ யூ. லாஸ்ட் 1 year எப்படி இந்த சேனலில் வந்து எவ்வளோ வேல்யூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது யூ நோ இட் ரைட். அவன் காண போயிட்டான், அவ்வளோதான். ஓகே, வாங்கப்பா. ஸோ கே which is equal to 2.303 divided by time என்னது 60 seconds log of 0.08 divided by 0.04. okay, so solve பண்ணலாமா? கரெக்டா? so 2.303 divided by 60 இதை கேன்சல் பண்ணுங்க. 2 வருமா? log 2. so log 2 உடைய வேல்யூ நீங்க மனப்பாடமா தெரிஞ்சு இருக்கணும்டா. சம்டைம்ஸ் வந்து நமக்கு क्वेश्चनல வந்து கொடுக்க மாட்டாங்க. so 0.3010. சரியா? log 2 உடைய வேல்யூ வந்து என்னது? 0.3010. ஓகே, so இதை நீங்க ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்க போறீங்க. 0.3010 into 2.303 என்ன வரும்? t half ஓட டெரிவேஷன்ல நம்ம ஆல்ரெடி வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்திருக்கோம் இல்லையா? 0.6932. ஓகே, so என்ன வரும் அப்படின்னா 0.6932. okay, divided by 60. இதை மட்டும் சால்வ் பண்ணுங்க. divided by 6 பண்ணுங்க போறோம். okay, just divided by 6 என்ன வேல்யூ வரும்? you will be getting 1. யாராச்சு அவ்வளோ ஃபாஸ்டா சால்வ் பண்ண முடியாது, but still try. 1.153 into 10 to the power minus 2 seconds. 10 to the power minus 2 second. okay, per second அப்படின்னு வரும். okay, per second. okay,
ஸோ இதுதான் நம்மளுடைய K, rate constant. இதுதான் நம்மளுடைய rate constant. கிளியரா? ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த ப்ராப்ளம் போலாமா? சூப்பர். A gas phase reaction has energy of activation 200 kilojoule per mole. Okay, a gas phase reaction has an energy of activation. Energy of activation na enna theriyuma? Activation energy அப்படினா அர்த்தம். Okay, energy of activation அப்படினா என்ன அர்த்தம்? Which is activation energy அப்படினு வந்து அர்த்தம். Activation energy na என்ன தெரியுமா? ஒரு reactant ப்ராடக்டா மாறதுக்கு எனக்கு எவ்வளோ எனர்ஜி வந்து தேவைப்படும். ஓகே, அதுக்கு பேர் தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஓகே, ஸோ EA which is equal to 2. என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து they have given, right? 200 kilojoule per mole. ஓகே, it is 200 kilojoule per mole. If the frequency factor of the reaction is, frequency factor அப்படிங்கிறது வந்து என்னது? உங்களுக்கு நான் வந்து இந்த ஃபார்முலாலாம் வந்து இருக்கிற அந்த ஃபார்முலால இருக்கிற ஒன்று என்னென்ன அப்படின்னு சொன்னப்போ நேற்று வந்து கிளாஸில் சொன்னேன், இன்றைக்கும் கிளாஸில் ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏ தான் ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர். என்னது? 1.6 into 10 to the power 13 per second ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் கொடுத்துட்டாங்க. அடுத்து 600 கெல்வின் டெம்பரேச்சர் வந்து கொடுத்துட்டாங்க. 600 Kelvin. Okay, 600 Kelvin. So they are asking what is the rate constant. Okay, so rate constant வந்து என்னது அப்படின்னு கேக்குறாங்க. சால்வ் பண்ணலாமா? Okay. Okay. So what is the formula? K உடைய formula என்ன? Arrhenius equation K which is equal to A into e power minus EA divided by RT. Correcta? EA minus EA divided by RT. Clear? So இதுதான் நம்மளுடைய formula. நான் அந்த formulaல just substitute பண்ண போறேன். Substitute பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அவ்வளவுதான். Let us substitute. So K which is equal to A ஓட வேல்யூ என்ன? 1.6 into 10 to the power 13 தானே? ஆமா. into e power minus EA by RT minus 200 divided by 8.314 into temperature வந்து என்னது அப்படின்னா 600. இப்போ நான் உனக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தரேன். என்னன்னா, தேவையில்லாம நீ அதை சால்வ் பண்ணிட்டு இருக்காத, கண்ணை திறந்து பார். e to the power something இருக்கா? இவன் பார் வேல்யூ கொடுத்துருக்கான் பார், e to the power 40. அப்ப நமக்கு தேவைப்படும் தான் கொடுத்துருக்கான். அப்ப அதை அப்படியே எழுதிக்கோ, e to the power 40.09 அப்படின்னு எழுதிக்கோ. நீ சால்வ் பண்ண மாதிரியே இருக்கும். So this is a smart way where you can save time. 3.8 into 10 to the power minus 18 into 10 to the power minus 18 substitute பண்ணிட்டோம். இப்போ 1.6 into 3.8 into இல்லனா நீ into 10 to the power 13 minus 18 என்ன வரும்? 1.6 into 3.8 into 10 to the power 14, 15, 16, 17, 18 minus 5. கரெக்டா? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். Just multiply both. 6.21 அப்படின்னு கிடைக்கும். சரியா? You will get 6.21 into 10 to the power minus 5. Okay? Per second. Okay? Per second. மேம், எனக்கு நாளைக்கு யூசஸ் ஆஃப் கிளிசரால் வரைக்கும் டெஸ்ட் எப்படி படிக்கிறது? நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்டடி பிளான் வீடியோ போட்டிருக்கேன். சரியா? நான் அந்த வீடியோவை அகைன் ஐ வில் ஷேர் இட் வித் யூ. ஓகே? ஸோ அந்த டெய்லி ஸ்டடி பிளான் வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆல் சப்ஜெக்ட், அதாவது வந்து லைன் பை லைன் பிடிஎஃப், லைன் பை லைனுடைய பிளேலிஸ்டுடைய லிங்க் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஓகே? இப்போ நான் வந்து அந்த சாப்டர் வைஸ் லைன் பை லைன் வந்து கொடுக்குறேன்.
சாப்டர் வைஸ் லைன் பை லைன் பிடிஎஃப் நான் ஷேர் பண்றேன், அதை மறக்காம பாருங்க. இது ஷேர் பண்ண முடியலையா? Yeah, I can share it. Clear? அக்கா நாளைக்கு give the general formula test. ஆமா, ஒரு நாள் நான் வந்து ஃபார்முலா டெஸ்ட் வந்து வைக்கிறேன். ஓகே, 11th சாப்டர் ஹேண்ட் ரிட்டன் குஸ் தரேன்னு சொன்னீங்க, எப்போ தந்தீங்களா? எப்போ தரீங்க? ஆல்ரெடி நான் தந்துட்டேன் பிரவீன், ஆல்ரெடி நான் யூடியூப்லேயே அத்தனை வாட்டி தந்தேன். நான் அந்த புக் பேக் கொஷின்லாம் லைவ் வந்தப்போ. சரியா, தரேன். லைவ் முடிச்சுட்டு கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே, அந்த ஒர்க் ஷீட் தானே தரீங்க, நான் ஒர்க் ஷீட்டா பண்ணல, கம்ப்ளீட் நோட்ஸே நான் கம்ப்ளீட்டா எழுதின கம்ப்ளீட் பிடிஎஃப் ஐ வில் கிவ் யூ. ஓகே, டன், சூப்பர். அடுத்து போலாமா? ஸோ எஸ், ரெடி 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 ரெடி. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் பெருசா வந்து இருக்க போகுது. யா ஸ்டேட் போர்டு டீச் பண்ணுறீங்க, யா ஸ்டேட் போர்ட் டீச் பண்ணுறீங்கன்னா புரியலடா, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஏன் ஸ்டேட் போர்ட் டீச் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறியா? ஓகே, இந்த ஒரு ப்ராப்ளம் நல்லபடியாக பார்த்துடலாம், நம்ம முடிச்சிடலாம் அதோட லைவை. சரியா, கரெக்டாக கவனி, இது பெரிய ப்ராப்ளம். ஃபார் த ரியாக்ஷன், ஒரு ரியாக்ஷனுக்கு கொடுத்துட்டாங்க, இங்கே பாரு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. ரேட் லாவை நீ இந்த ஃபாலோயிங் டேட்டா வச்சு எழுது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ ஒரு ரேட் லா நீ வந்து எப்படி தெரியுமா எழுதுவ? ரேட்டு விச் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட். கரெக்டா? ரேட் விச் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட். அப்புறமா நம்ம இங்க என்ன இருக்கு? we have this reactant, right? so reactant to the power order, reactant ஓட பவர்ல ஆர்டர் இருக்க போது எனக்கு ஆர்டர் தெரியாது, அதனால n ன்னு வெச்சுக்கிறேன். and y ன்னு ஒரு reactant இருக்கு, அது m ன்னு வெச்சுக்கிறேன். so reactant அதோட பவர்ல வந்து ஆர்டர் இருக்க போகுது. ஓகே, சூப்பர். இப்படி தான் நான் வந்து ஒரு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து எழுத போறேன். இப்போ இங்க பாருங்க, they have given ரேட் கொடுத்திருக்காங்க பாரு, 3 ரேட் கொடுத்திருக்காங்க. வாப்பா எழுதலாம். 0.15, 0.30, 1.20. ஓகே, which is equal to k, rate constant எதுவும் நமக்கு கொடுக்கல, சோ நான் k னே வெச்சுக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க பாரு, x க்கும் y க்கும் 0.2, 0.2, 0.4, 0.2, 0.2, 0.4, 0.4. y ஓட கான்சென்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க பாரு 0.02, 02, 08. ஓகே, so I don't know the concentration, அதாவது ஆர்டர் வந்து எனக்கு தெரியாது. 20 views and not replying to my message. See, why should I reply to your message? Why should I reply to your message? I'm not here to reply to your message. ஓகே, புரியுதா? உன் மெசேஜுக்கு ரிப்ளை பண்றதுக்கு நான் இங்க இல்ல. ஓகே, if you have any genuine doubts, I will reply. ஏன் ஸ்டேட் போர்ட் டீச் பண்றீங்க இஸ் நாட் ஈவன் a question. why should I bother that? இங்க எவ்வளவோ கப் சிப்புன்னு கவனிக்கிற பசங்களாம் அமைதியா இருக்காங்க. பேரை சொல்லுங்கடாங்கிறதுக்கு அப்புறமா தான் வந்து பேரே வந்து சொல்றாங்க. ஓகே, நான் முதல்ல உனக்கு ரிப்ளை பண்றதே அவங்களுக்கு இரிட்டேட் ஆகும். மேம் நடத்துங்க மேம், எதுக்கு மேம் மூட்டை பூச்சியெல்லாம் கவனிச்சுட்டு அப்படிம்பாங்க. சரியா? ஸோ தேவையில்ல, வாங்கப்பா. ஸோ இங்க வந்து பாருங்க, நமக்கு ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனை நான் அப்படியே எடுத்துக்கிறேன், n n n. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா m m m. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதுல இருந்து வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? what I have to find. அக்கா my public exam mark is 487. this sum once teach அக்கா do not understand. கவலை இல்லை, இப்போ நான் சொல்லித்தரேன் இல்லையா, ஈஸியா வந்து புரியும். கிளியர்? ஓகே, ஸோ ஃபார் த ரியாக்ஷன், ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதுலேருந்து நம்ம ரேட் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். we have to find the rate constant.
ஸோ இப்போ நான் இதை சால்வ் 1 minute. Okay, so let us solve the rate constant. Okay, so first நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அந்த மூணு ரேட் லாவும் நான் வந்து இந்த சைடு காப்பி பண்ணிக்கிறேன். அப்பதான் நம்ம பார்த்து எழுத வந்து ஈஸியா இருக்கும். 0.15, 0.30, okay, and then we have 1.2. ஏன் அதான் தப்பா எழுதினா சொல்லுங்க. 1.20 because always இல்ல பார்த்து காப்பி பண்றப்போ I make mistakes. So K rate constant and first is 0.2, 0.4, 0.4, 0.2, 0.4, 0.4 to the power n. Correct இல்ல? 0.4, 0.4 தான். 0.228. m. இப்போ நான் இதுல இருந்து என்ன பண்ணனும் அப்படினா எப்படியாச்சும் நான் வந்து இந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனை நான் வந்து என்ன பண்ணனும் அப்படினா நான் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே. Oh, the problem is you. Fine. Okay. So இங்க வந்து பாத்தீங்க அப்படினா first we have to find out what is the value of order. Okay, order உடைய வேல்யூ வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? சோ வாங்கப்பா. நான் வந்து இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் வந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் ஈக்குவேஷன் 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். கிளியர்? ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் எம்மோ என்னோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து வச்சுக்கோ. இப்போ இங்க 0.4 சேமா இருக்கு. அப்ப நான் ஈக்குவேஷன் 3 2ஆல டிவைட் பண்றப்போ இந்த வேல்யூ எனக்கு கேன்சல் ஆயிடும். so that I can find the value of m. ஐடியா புரியுதா? Do you understand the idea? Okay? So, இங்க பாரு 0.2 சேம். அப்ப நான் 2வை 3ஆல 2வை 1ஆல டிவைட் பண்ணா எனக்கு இதோ பாரு n வேல்யூ நான் கண்டுபிடிக்கலாம். ஓகே, சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படினா ஈக்குவேஷன் 3யை I am dividing it with 2. ஈக்குவேஷன் 3யை நான் 2ஆல டிவைட் பண்றேன். சோ கரெக்ட்டா பண்ணனும். இதுல எதுவும் நம்ம மிஸ்டேக்ஸ் இல்லாம நம்ம வந்து பாத்துக்கணும். சரியா? மேம் பெய்டு பேட்ச்ல சண்டே பிசிக்ஸ் டெஸ்ட் போஸ்ட்போன் பண்றேன்னு சொன்னீங்க. என்ன ஐ வில் see டா. ஐ look at it and then get back to you. சரியா? நான் மறந்துட்டேன் ஆக்சுவலி ஆர்சர் கிட்ட அதை பத்தி பேச. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைமிங் வந்து மாற்ற முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அது எல்லாமே ஃபிக்ஸட் டைமிங். இட் வில் ஹேப்பன். பட் ஐ வில் எனிவே செக். ஓகே, ஒரு 2 hours போஸ்ட்போன் பண்ணா கூட நமக்கு போதும் இல்லையா? நோ ப்ராப்ளம் அட் ஆல். நான் நடத்திடுவேன். ஏன்னா இந்த சாப்டர் வந்து ஒரு குட்டி சாப்டர் தான். ஓகே, எனக்கு ஒரு 3 கிளாஸ் போறோம். ஐ வில் டீச், டோன்ட் வரி. ஓகே, வாங்கப்பா. ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்றேன்னா 3யை 2ஆல டிவைட் பண்றேன். ஸோ 1.20 divided by 0.30 which is equal to k 0.4 to the power n 0.08 to the power m divided by k. மாத்தி டிவைட் பண்ணிடாதீங்க, கரெக்டா டிவைட் பண்ணணும். n 0.02 to the power m. Okay, so now we are going to cancel. So இதை வந்து நீங்க cancel பண்ணணும். 0.20 divided by 0.30 என்னப்பா வரும்? try and cancel. ட்ரை பண்ணி பாருங்க என்ன வரும். தப்பா பண்ணிட்டோமா? no 0.30 and 1.20 3 times வரும். கரெக்டா? ஓகே, நமக்கு வந்து என்ன வரும்? சாரி 4 times வந்து வரும். ரைட்? சோ இப்போ இது ரெண்டையும் நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 4 times வரும். கரெக்டா? ஓகே, அப்ப 4 which is equal to இதையும் நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 times வரும். 4 to the power இங்க பாரு m இருக்கு, இங்கேயும் வந்து நமக்கு m இருக்கு. அப்ப m அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். கரெக்டா? பவர் வந்து காமனா எடுத்துக்கலாம். ரைட்?
இங்க 4 ஒண்ணுமே இல்ல பவர்ல, அப்ப 1 ன்னு அர்த்தம். அப்ப m ஓட வேல்யூ வந்து என்னது 1. ஏன்னா பேஸ் காமன். அப்போ பவர் வந்து நம்ம என்னன்னு பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவலா எடுத்துக்கலாம். சரியா? பவர் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவலா எடுத்துக்கலாம். ஓகே, சோ இப்போ நான் அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன், அப்போ என்னோட வேல்யூ என்ன வரும் அப்படிங்கறத வந்து சொல்லுங்க. I am dividing 2 by 1. ஓகே, equation 2 நான் வந்து 1 ஆல டிவைட் பண்றேன். சோ வாங்கப்பா டிவைட் பண்ணி பார்க்கலாம். 0.30 divided by 0.15, just 2 times இது. K 0.4 to the power n 0.02 to the power m divided by K 0.2 to the power n 0.02 to the power m. Okay, so cancel பண்ணீங்கனா 2 times k cancel, இது cancel, இது cancel பண்ணீங்கனா which is going to be 1, right? இது cancel பண்ணீங்கனா 2. இங்க வந்து நமக்கு அப்ப என்ன இருக்கு 2 which is equal to 2 to the power n. Okay, அப்ப value, what is the value of n? என்னோட வேல்யூ வந்து என்னது, என்னோட வேல்யூ வந்து என்னது which is equal to 1, right? Clear? Okay, so இப்ப m value n value கண்டுபிடிச்சாச்சு. ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கண்டுபிடிச்சாச்சு. சரியா? சோ அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to find the rate. நம்ம அந்த ரேட் லால நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். சோ ரேட் which is equal to rate constant and நான் ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷனை வந்து எடுத்துக்கணும் இல்லையா, ஏதாச்சும் ஒரு ரேட் லா நான் வந்து எடுத்துக்கணும், ரைட்? சோ x to the power m and then y to the power n, கரெக்ட்டா? சோ இதுதான் நம்ம ரியாக்ஷன், ரைட்? இதுதான் நம்மளுடைய ரியாக்ஷன். சோ இப்போ இதுல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா I am taking the first reaction. first reaction நான் வந்து எடுத்துக்கிறேன். சோ என்னப்பா ரேட் லா என்ன எழுதிருக்கோம் 0.15 which is equal to rate constant and concentration வந்து 0.2 to the power 1 and 0.02 to the power 1. அப்ப 0.15 which is equal to K. நான் இத வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டிவிஷனுக்கு நான் வந்து கொண்டு வந்துடுறேன். கரெக்ட்டா? I am bringing it to the division. அப்ப என்ன வரும் நமக்கு K which is equal to 0.15 divided by 2 into 2 into 10 to the power, இங்க ஒரு -1 இங்க ஒரு -2, அப்ப 10 to the power -3. கரெக்ட்டா? சோ என்னப்பா வரும் 0.15 into 10 to the power -3 மேல போயிடுச்சுனா 10 to the power 3 divided by 4. கரெக்ட்டா? ஓகே, அப்போ 0.15 10 to the power 3 அப்படினா 150 divided by 4. What will be the answer? What will be the answer பா? just solve பண்ணி பாருங்க. ஏதோ தப்பா இருக்குல்ல, ஏதோ தப்பா போட்டுட்டு இருக்கோமோன்னு தோணுது. one equationல எல்லாமே கரெக்ட்டா தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோமா? 0.5 கரெக்ட்டா தான் போட்டுருக்கோமா? கரெக்ட் தான்டா, கரெக்ட்டா தான் போட்டுட்டு இருக்கோம். 37.5, வெரி குட். 37.5 அதுதான் நம்மளோட ரேட் கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூ. ஆனா நமக்கு வந்து we have to mention the units for sure. So it is per mole liter per second. Okay, per mole liter per second. Clear? Super. Okay, sama. So இத்துடன் நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஓகேவா? the remaining classல அடுத்த classல வந்து நம்ம rest of the problems ஃபுல்லாவும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, டன். ஸோ கிளாஸ் எப்படி போச்சு? அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இல்லை, இந்த மாதிரிலாம் வர மூட்டை பூச்சிஸ்க்குலாம் நம்ம வந்து ஒரு சக்ஸஸ் கம்பேக் கொடுத்தே ஆகணும் இல்லையா? ஸோ லெட் அஸ் டேக் திஸ் மிட் டர்ம் ஆஸ் த சேலஞ்ச். ஓகே, நான் சேலஞ்ச் எடுத்துக்க போறேன். மிட் டர்ம் கிட்ட நம்ம கிட்ட படிக்கிற பசங்க, அது யூடியூப்னாலும் சரி, இல்லை பெய்டு பேட்ச்னாலும் சரி, ஃப்ரீயா படிச்சாலும் சரி, பெய்டு பேட்ச்னாலும் சரி, மிட் டர்ம்ல அவங்க கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் 10 ரேங்க் உள்ள என்ன ஆனாலும் வந்துடணும். எல்லா ஸ்டூடெண்ட்டுமே
அவங்க வந்து ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆவரேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவும் எந்த கேட்டகரியில் இது வரைக்கும் அவங்க என்ன மார்க் வாங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஃபெயில் ஆகிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, மிட் டேர்ம்ல தே ஷுட் ஸ்கோர் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் 10 ரேங்க் உள்ள வந்து இருக்கணும். சரியா? ஓகேவா? நம்ம யாரு அப்படிங்கறத வந்து ஹேட்டர்ஸ்க்கு காட்டியா ஆகணும் இல்லையாடா? ஓகே. ஸோ அந்த ஒரு சபதத்தை வந்து நம்மளை வந்து எடுக்க வச்சதுக்கு நன்றி சொல்லிப்போம். ஓகே. ஸோ எஸ், யோர் சக்சஸ் ஒன்லி ஸ்பீக்ஸ். புரிஞ்சுதா? இப்போ வேதாந்தோ அச்சீவர்ஸ் லீக் போயிருக்கிறப்போ அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து இல்லை, லிட்ரலி தே ஹாவ் ஸ்கோர் ஆல் இண்டியா ரேங்க் வாங்கி அவ்வளோ தூரம் தேங்க் பண்ணி பேசுறாங்க. வேதாந்தோல எந்த அளவுக்கு வந்து எவ்ரி டீச்சர்ஸ் ஹெல்ப்டு, எவ்ரி ஸ்டூடெண்ட் அகாடமிக் மென்டர்ஸ் ஹெல்ப்டு. நைட் 1 o'clock நான் டவுட் மெசேஜ் பண்ணேன், வித்தின் 2 minutes ஐ காட் ரிப்ளை ஃப்ரம் த டீச்சர் அப்படின்லாம் அவ்வளோ பேர் வந்து பெய்டு பேட்ச்லேருந்து வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இட் வாஸ் லைக் வெரி வெரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுதான் வந்து ரியல் சக்சஸ். ஸோ வந்து இந்த பசங்கள்லாம் அடுத்த வாட்டி என்ன சொல்லிடலாம்னா, போயிட்டு அந்த விஏஎல் ஃபங்க்ஷனோட 4 மணி நேரம் வீடியோவும் பார்த்துட்டு வந்து பேசுங்கடா அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ஓகே. ஸோ எஸ், கிளாஸ் எப்படி போச்சு? உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் பத்தின ஒரு பயம்லாம் போய் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சா? ப்ராப்ளம்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம், பிரச்சனை தானே, இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஓகே. So yes, let me know in the comment section. And வந்து பாத்தீங்கன்னா coming Sunday we have a mini marathon. காலையில 10 மணிக்கு வந்து 5-6 hours of marathon வந்து இருக்கு. Definitely you all attend. Okay. So all the best. Thank you. Bye bye. Let me know in the comment section. Bye bye. Comment பண்றேன், ஹேட்டர்ஸ்க்காகவாது கமெண்ட் பண்றேன். உங்க பேர் போட்டு கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும். சரியா? ஓகே.